வியட்நாம் சூப்பர் எல்லி பழம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இலை வரும் உங்களுக்கு. இலை வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும். டார்க் கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு. இந்த மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு. தண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் வந்துருச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழேயே வேர்படா மாதிரி பூ எடுத்துக்கு பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 2 to 3 கிலோ அளவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சை வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வியட்நாம் சூப்பர் எல்லி பழம் எப்படி உங்களுக்கு விவசாயிக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கடையில் வாங்குற விவசாயம் இருந்தாலும் சரி, மற்ற நிறுவனத்தில் 1, 2, 3, 4 பிரான்ச் அந்த இடத்துல விட்டுருக்குது. இப்போ வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 அடி ஹைட்டுக்கு வந்து செடி வந்து உயரமும் நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி டீகம்போஸ்ட் தான் பண்ணணும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 1000 மரங்கள் இருக்கு உங்களுக்கு. அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியட்நாம் சூப்பர் எல்லி பழாவை பற்றி பேச போகிறோம். இந்த ஃபீல்டு எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கு. இப்போ வியட்நாம் சூப்பர் எல்லி பழம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இலை வரும் உங்களுக்கு. இலை வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும். டார்க் கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி நடவு செஞ்சு 1.5 வருஷம் ஆனா ஒரு செடினோட சொல்லலாம், மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு. தண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் வந்துருச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழேயே வேர்படா மாதிரி பூ எடுத்துருக்கு பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பூ கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்செடி மாதிரி நல்லா செடி அகலமா வந்துருக்கு சார் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் முறையில தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பலாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு விட தண்ணி விடலாம். தனித்தனியாக விடும்போது சொட்டு நீராக விடும்போது 3 to 5 நாளைக்கு கூட சொட்டு நீர் விடலாம் உங்களுக்கு. இது செடி நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்டா வந்து சார் வந்து வாழை வச்சிருந்தாங்க. இப்போ வாழை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். வாழையை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடிக்கு ஒரு கண்ணு இருக்கு உங்களுக்கு. இந்த ரோல வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு கண்ணு நடவு செஞ்சிருக்காங்க. நடவு செஞ்சு டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூ எப்படி எடுக்குது, பழம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தா உண்மையுமே நல்லா இருந்துச்சு. இப்போ மேடம் தான் வந்து செடியை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ செடி எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இது வச்ச இதுல வந்து 2 அடியில கொடுத்தாங்க சார். செடி வந்து 2 அடியில உங்களுக்கு கொடுத்தாமா? 2 அடியில கொடுத்தாங்க சார். அது அப்புறம் நாங்க வச்சோங்க சார். வச்ச பின்னாடி இப்ப வந்து 7 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் வளர்ந்துருக்குங்க சார். அதுக்கப்புறம் இப்ப காய் பிஞ்சு இது வச்சிருக்குங்க. ரொம்ப நன்றிம்மா. இப்ப செடி வந்து பாத்தீங்கன்னா 2 அடியில வந்து மேடத்துக்கு கண்ணு கொடுத்துருந்தா கொடுக்கும்போது கொடுத்து 45ஆவது நாள் நாங்க கவாத்தியம் பண்ணோம். இப்ப நீங்க பார்த்தா தெரியும். இந்த இடத்துல கவாத்தியம் பண்ணும்போது 1, 2, 3, 4 பிரான்ச் அந்த இடத்துல விட்டுருக்குது. இப்ப வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா 7 to 10 அடி ஹைட்டுக்கு வந்து செடி வந்து உயரமும் நல்லா வளர்ந்துருக்கு. இப்ப லாஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிஞ்சை மட்டும் டெஸ்டிங்காக விட்டுருந்தோம். இப்ப அதையும் உங்களை லைவா காமிக்கிறோம் பாருங்க. இந்த படம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 கிலோ அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சை வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வியட்நாம் சூப்பர் எல்லி பழம் எப்படி உங்களுக்கு விவசாயிக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கடையில் வாங்குற விவசாயம் இருந்தாலும் சரி, மற்ற நிறுவனத்துல கண்ணு வாங்குறவா இருந்தாலும் சரி, பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப், இந்த இடத்துல கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். முள்ளு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உள்ள வந்து பாடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சொலை வந்து பாத்தீங்கன்னா 50 to 100 கிராம் அளவுக்கு பெரிய சுளையா இருக்கு. இதுதான் வியட்நாம் சூப்பர் எல்லி பழம். அதிகபட்சம் 5 to 7 கிலோ வரும். இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து வெயிட் இருந்திருக்கு உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 மாசத்துல இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு. இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வந்து பிஞ்சு எடுத்தது உங்களுக்கு. நோய் தாக்குதல் அதிகமா இருக்காது உங்களுக்கு. இப்ப நான் பலா மரத்தை ஒரு இடம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், பலா பிஞ்சு கருகள் வரும்னு சொன்னோம். அதையும் இப்ப உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலா பிஞ்சு உங்களுக்கு வந்து கருகள் வரும் உங்களுக்கு. பூஞ்சான மாதிரி வரும் உங்களுக்கு. இது மாதிரி வந்து ஒரு மரத்துக்கு எத்தனை பூஞ்சானமா வரும் உங்களுக்கு? 10 இது வந்துரும் சார். காய் பிஞ்சு வந்து 20 வருதுங்க சார். பிஞ்சு வந்து 20 வருதுங்க சார். ஆனா இந்த கருவில் வந்து எப்படியும் மரத்துக்கு 10 கிட்ட வந்துருது உங்களுக்கு. அப்ப 1.5 வருஷம் செடியில மேடம் எவ்வளவு சொல்றாங்கன்னா பாதிக்கு பாதி இந்த கருகள் வருதுன்னாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையாவே வந்து விவசாயிக்கு மருந்து நாங்க நேரடியா கொடுக்குறவங்களுக்கு, கெமிக்கலா பண்றவங்களுக்கு கெமிக்கல் மருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றோம், பயோல பண்றவங்களுக்கு பயோ மருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த பக்கத்துல இருக்க பிஞ்சு பாருங்க உங்களுக்கு. இந்த கருகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ இந்த பிஞ்சு பாதிக்கும். அப்ப நம்ம இதை என்ன பண்ணா கட் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு. இந்த பிஞ்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு. இதான் வந்து பூஞ்சானம் இருக்கு உங்களுக்கு. தடவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் பூஞ்சானம் உங்களுக்கு. இதுதான் வந்து பலாப்பழத்துல வரக்கூடிய ஒரு பாதிப்பு. அடுத்த மரத்துலயும் பாருங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க கருகள் உங்களுக்கு. அது வந்து லைட்டா காமிச்சிருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கருப்பு கலர்ல மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான கருகளை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 to 50 அளவு வந்து பிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10% 10% to 20% வந்து நம்ம வியாபார நோக்கில விட்டோம்னா பொது வந்து நல்ல வருமானம் தரக்கூடியது. இந்த பலா பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 200 கிராம் இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வந்து 1, 2, 3 பிஞ்சு வர ரெடியா இருக்கு. இதுதான் வந்து வியட்நாம் பழம் வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய ரகம்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இப்ப பலா பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா
முதல் 3 வருஷம் வர பலா பிஞ்சை வந்து எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணா கசப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும், பால் வந்து அதிகமா இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள மரத்துல கட் பண்ணி எடுக்கும் போதுதான் அந்த மெச்சூரிட்டி தன்மைன்னு ஒண்ணு வரும் உங்களுக்கு. இப்ப இதை வந்து நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. கட்டெல்லாம் நாங்க கட் பண்ணி டீகம்போஸ்ட் தான் பண்ணணும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 1000 மரங்கள் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசம் சென்று விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்லா லாபம் தரக்கூடிய ரகமா மாறப்போகுது. மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1000 மரம் வச்சிருக்கீங்களா? இப்ப வந்து டிசம்பர் மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஜூன்ல வந்து உங்களுக்கு வந்து இது பலன் தரக்கூடிய ரகமா வந்துடும். அப்ப எவ்வளவு வருமானம் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறீங்க. எதை வச்சுக்காமன்னா ஒரு பழம் வந்து 5ல இருந்து 7 கிலோ வருது. கிலோ 20 ரூபான்னு வித்தா கூட 140 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு மரத்துல ஒரு 5ல இருந்து 10 பழம், ஒரு ஆவரேஜா 5 பழம் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வருமானம் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு. இடைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன்ல இருக்கு உங்களுக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாஞ்சண்டான மண்ணுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாக்கன்று வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு உங்களுக்கு. முதல் 2 வருஷம் ஊடுபயிர் போட நினைக்கிற விவசாயி ஊடுபயிர் போடலாம். நல்ல வருமானம் தரக்கூடிய ரகம் வீட்னா சூப்பர் போலாம். நல்ல டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. தொலைவு வந்து ரொம்ப பெரிய அளவு இருக்கும் உங்களுக்கு. நம்ம நிறுவனத்துல கண்ணு வாங்கி நடுற விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகள் வந்து இலவச ஆலோசனை கொடுக்குறோம். ஓராண்டு வந்து பட்டுப்போன ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு இது வந்து பெரிய ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். இது மாதிரி வந்து நல்லா விவசாயம் பண்ண நினைக்கிற விவசாயிக்கு நிறுவனத்தை தொடர்பு பண்ணினா நேரடியாக உங்க இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார். நன்றிங்கம்மா. நன்றி.